ஐயா என்ன மாதிரி? ஆயா என்ன மாதிரி நல்லா இருக்கீங்களா? நல்லா. என்ன செய்யறேன் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, ஜெர்மனி ஸ்டூடெண்ட் விசாவை நாங்கள் ஏன் தேர்ந்தெடுக்கணும்? அதுக்கு உண்மையான ஒரு விஷயம் ஒன்று ஃப்ரீ எடியூகேஷன். இப்போ ஜெர்மனியில் ஃப்ரீ எடியூகேஷன்ஸ் இருக்குது. அதோட வேர்ல்டு ரேங்கிங் யூனிவர்சிட்டிஸும் இருக்குது. மூன்றாவது வந்துட்டு நீங்கள் படித்து கொண்டிருக்கீங்களையும் இப்போ வீக் நீங்கள் 20 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணலாம். படித்து முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் படித்து முடிச்சு நீங்கள் கிராஜுவேஷன் எடுத்த அப்புறம் ஜாப் சீக்கர் விசாக்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு பிறகு ஜெர்மன் ஒன்று பிஆர் ஓ ரெசிடென்ஸ் ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணலாம். இங்கே வந்து படிப்பிக்கிறது இங்கிலீஷ் மீடியம். அதோட செங்கன் விசா தான் உங்களுக்கு படும். செங்கன் விசா மீன்ஸ் உங்களுக்கு யூரோப்பில் 29 கண்ட்ரீஸுக்கு நீங்கள் போய் வரலாம், எப்பயுமே போயிட்டு வரலாம். ஈவன் இலங்கைக்கு ஒரு மெடிக்கல் பர்பஸாக போகணும், யாருக்கும் அர்த்தம் ஏதோ சம்திங், உடனே நீங்கள் போயிட்டு வரலாம். அண்ட் இங்கே படிப்பு வந்து டெக்னாலஜி வைஸ் நல்ல ஒரு படிப்பு. ஸோ இதனாலாம் கூட தேர்ந்தெடுக்கிறாங்க. முக்கியமாக ஃப்ரீ எடியூகேஷன். நீங்கள் யூகே, கனடா 60 லட்சம் 70 லட்சம் 80 லட்சம் கட்டுற மாதிரி கட்டவே தேவையில்லை. ஸோ இதுதான் பேசிக். படிங்கோ, A level 3 பாஸ் எடுங்கோ, IELTS 5.5 எடுங்கோ, அடுத்த ப்ளாக் அக்கௌண்ட் ரெடி பண்ணுங்கோ. தட்ஸ் ஆல்.